ஒரு தலைப்பு கேட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன், நல்லதொரு குடும்பம்னா. உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. நல்லதொரு குடும்பம்னா குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நற்றினியில் என்ன சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு, சீராபுராணத்தில். நம்ம ஃபேமிலி ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்ன சார், வாழ்க்கை குடும்பம் என்பது திருமணத்தில் தொடங்குது, அப்படி தானே? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், நம்ம விதி, ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. திருமணம் எப்படி ஆகுதுன்னா, உறவு ஒரு காலத்துலலாம் உறவுக்காரர்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் ஆகும். திருமணமே உறவுக்குள்ளேயே, அத்தை பையன் மாமா பையன் இப்படியே தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு, தரகர் இதுக்குன்னு இருப்பாங்க சார், கல்யாண புரோக்கர்னு பேர், கல்யாண தரகர்னு. அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற 10 ஜாதகத்தை வச்சு பேசி பேசி யார் தலையிலாவது கட்டிட்டு போயிடுவார். பார்த்துக்கிறீங்களா? அடக்கமான பொண்ணு சார், அடக்கமான பொண்ணு அப்படின்னே சொல்லுவாங்க. எத்தனை வாரம் அந்த அம்மா அடக்கமாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டான், அது கல்யாணம் கட்டின பிறகு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு ஆரம்பிச்சிது. எப்படி? அதுக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி 5000 ரூபாய் கட்டினா 50 ஜாதகம் கொடுப்பான். அதில் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார், நான் எனக்கு ஆச்சு அந்த மாதிரி 50 ஜாதகம் வாங்கிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோடு பொருத்தம் பார்க்குற ஜாதகத்தை தனியாக எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்து வந்த ஃபோட்டோலேயே சுமாராக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஓகே பண்ணி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பொண்ணு அழகாக இருக்கும், பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன்னு இருப்பாங்க, பையனுக்கு கார் வாங்கி தரேன்னு வாங்க. எனக்குலாம் அந்த மாதிரி வந்தது. நானே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பானே கதம் முடிஞ்சிட்டு போ, வாய்ப்பு இல்லை. இந்த சில பேருக்கு அது சார், இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. திருமணம் என்பதே மனைவி அமைவதோ கணவன் அமைவதோ நம்ம புண்ணியம் பண்ணுறது தான். ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ நல்லா கிடைக்காது. இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சன் டிவியில் அந்த மோகன் சார் பாவம் எப்படி தான் சிரிச்சா மாதிரியே உட்காந்துக்கிறாரோ தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்குறவன் சார் ரொம்ப அலையிறானுங்க சார். மாப்பிள்ளை வீட்டு அப்பா சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்னா அவன் சொன்னான் சார், லிஸ்ட்டு வச்சுருக்கான். பொண்ணு அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். அடக்கம் எப்போ அதில் வரும்? நல்லா படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்குற பொண்ணு அடக்கமாகவும் வேணும்னா ஒரு ஆள் அது அந்த காம்போலேயே வராது. ஓரளவு தான் ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான் சார் வாழ்க்கை, அப்படி தான் சார். சார் மனைவி அமையறதெல்லாம் சீனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. என்ன, நமக்கு வர குரு, நமக்கு வர துணைவி மனைவி, இது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச தாரமும் குருவும் தவத்தின் அளவையெல்லாம். ஏன்னா அப்படி தான் அதனால தான் சாதாரணமாக சண்டையில் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, நம்மளே சொல்லியிருப்போம், போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனும் உங்கள்கிட்ட வந்து மாட்டினேன் சொல்லுவோம்ல. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுவோம், நான் சொல்ல வேண்டதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு. அதாவது ஜென்மத்தில் என்னக்கா, அதாவது மனைவி அமைவதும் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்தவர், அப்படி தான் சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் உண்மை. ஆனால் ஒரு விஷயம் சார், நீங்கள் சாதாரணமாக ஜென்ரலாக இப்போ பேசுகிறது வந்து கல்யாணம்னு எடுத்துகிட்டா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது. நிறைய பேர் மறைக்கிறாங்க. ஒரு காலத்தில் மன்னர் குடும்பத்தில் எப்படி தெரியுமா சார் கல்யாணம், இளவரசி வருவாங்க மாலை எடுத்துக்கிட்டு அரசவைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து இளவரசர்கள் இருக்கான்ல, அவன் வேஸ்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒரு 10 நாட்டு இளவரசர். அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையனுக்கு மாலை போட மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடுவான். அப்போ யாருக்கு அந்த மரியாதை அதிகம்? இளவரசி, பெண்ணுக்கு. பெண்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். உண்மையிலே அதை இப்போ சும்மா பெண்களை நம்ம மறந்துட்டோம், பெண்களை வந்து மட்டும். நீங்கள் பாருங்கள், வளரும் போதே பாருங்கள், பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருந்தது வச்சுங்களேன், ஸோ க்யூட் அப்படின்வாங்க. யார பொம்பளை குழந்தையா? ஆம்பளை குழந்தை துருன்னு இருந்தால் குரங்குடாத அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு சார், டீனேஜில் இருக்கிற பொம்பளை பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காருது சார், நம்ம எதிர்க்க என்ன கம்பீரமாக உட்காந்துருக்கு பார்த்தியா அப்படின்வாங்க. நம்ம கால் மேலே கால் போட்டு வச்சா திமிரு பார், மரியாதை தெரியாது. அப்படி அதனால் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் திருமணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்துருக்கீங்களா, திருமணத்துக்கு முன்னால் பாருங்கள், நல்ல கணவன் வேணும், ராகுகால பூஜைக்கு போவாங்க. ஏமா டெய்லி ராகுகால பூஜைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் அம்மா சொன்னாங்க சார், ராகுகாலத்துக்கு போ, அப்போ தான்
எனக்கு உங்கள் அப்பா கிடைச்ச மாதிரி உனக்கு நல்ல இச்சவாயம் ஒருத்தன் கிடைப்பான். பையங்க யாராவது கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போக மாட்டான். அவனுக்கு என்னென்னா கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம், இதுக்கு எதுக்கு கோயில் ஆனால் ஆகட்டும்னு. கல்யாணம் ஆன பிறகு போவான் 2 வருஷம் கழிச்சு. ஆண்டவா, அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தா நாயார் படை நரியா படை ஆம்பளை வேணாம். எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2த்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. எல்லாமே அப்படிதான் சார். கல்யாணம் ஆன போது குடும்பம் எப்படி உருவாகுதுன்னா, திருமணம் ஆகுது, நம்ம வந்து மாமனார் வீட்டுக்கு போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு இருக்காது. அதுதான் பிரச்சனை. ஒரு திருமணம் ஆன பிறகு மாமனார் வீட்டுக்கு போனால் வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக வரவேற்பாங்க. நான்லாம் போகும்போது எங்கள் மாமனார் காலில் விழுந்து எழுந்துக்கிறேன், அவருக்கு அப்படியே கண்டமெல்லாம் கண்ணீர் விடுறாரு. நான் கூட நினச்சேன் ஆனந்த கண்ணீர்னு, ஆம்பளை கண்ணீர். யார் பெற்ற புள்ளியோ வாடா. இந்த சக அடிமையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? நான் ஒருத்தன் இருந்தேன், நீ கூட வா சார். இந்த பூம்பு மாடு இங்கே இருக்காங்க தெரியல, பூம்பு மாடு கூட்டின்னு போவாங்கல்ல சார். அப்போ பார்த்தீங்கன்னா பூம்பு மாடு கூட குட்டி மாடு ஒன்று கூட்டின்னு போவாங்க சார். ஏன்னா ட்ரைனிங். இந்த ட்ரும்போது பூம்பு மாடு தலையாட்டம், கண்ணுக்குட்டி பார்க்கும், ஓ இப்படி தான் தலையாட்டணுமான்னு. அந்த மாதிரி மாமனார் நம்ம பெரிய பூம்பு மாடு, சின்ன பூம்பு. ஆனால் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. என்னென்னா, மாமியார் வீட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம எந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா புது கட்டில், புது மெத்தை, டவல் புதுசு, சோப்பு புதுசு, ஜன்னல் ஸ்க்ரீன் புதுசு. பார்த்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒன்று மரியாதை இருந்தால் அதே சோப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம வாழ்த்தனம் பண்ணோம்னா, நம்ம வெளில வந்தோன்னா அதே சோப்பை நாய்க்கு போட்டுட்டு திருப்பி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உஷாராக இருக்கணும். நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் மரியாதையாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அது குறைவு. என்ன, பெண்களை வந்து மாமியார் வீட்டுக்கு போனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இடம் என்ன? சமையல் ரூம். நாங்கள் கத்திரிக்காவை நீளமாக தான் வெட்டுவோம், முருங்கைக்காவை குறுக்காக தான் வெட்டுவோம். நாங்கள் விடிய காலம் 5 மணிக்கெலாம் எழுந்துப்போம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு நினச்சிங்க, நான் பால்கள் போடுவீங்களா டெய்லி வீடான்னு? ஏன்னா விடிய காலம் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறேன், பால் போடுவீங்களான்னு. ரொம்ப கஷ்டம். சார் மாறி போச்சு சார். பெண்களை பாட சொல்லி இப்போ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில இதில் பார்க்குறேன், பெண் கல்யாண பொண்ணு சொல்லுது எப்படி மாப்பிள்ளை வேணும்னு. சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ சொந்த வீடு எப்படி, ஃப்ளாட் இல்லை, ஓன் பிளாட்டில் கட்டின பில்டிங் இருக்கணும், வசதி இருக்கணும், பையன் நிறைய சம்பாதிக்கணும், கார் வச்சுருக்கணும், அப்புறம் நாத்தனார் ஒரே பையனாக இருக்கணும், மாமனார் இல்லைன்னா பெஸ்ட்டு, இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உண்மையிலேயே ஒரு தரகர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டு திடீர்னு ஓடியாரு. பொண்ணோட அம்மா கிட்ட தரகர் சொல்கிறாரு, ஐயோ நல்ல காலங்க, நிச்சயதார்த்தம் நடக்கல, ஒரு விஷயம் மாப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டேன், சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க, என்னை மன்னிச்சிருங்க, மீதியெல்லாம் ஓகேங்க, பையன் வந்து உண்மையிலே படிச்சிருக்கான், உண்மையிலே வேலை செய்கிறான், 1,20,000 ரூபா சம்பளம் மாதம், அதெல்லாம் கரெக்டுங்க, எல்லாம் கரெக்டுங்க. இப்போ ஒன்று சின்னதாக கேள்விப்பட்டேங்க, அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. பொண்ணுக்கம்மா என்னங்க சொல்லுங்கள். இல்லை மாப்பிள்ளை சனிக்கிழமைனா லைட்டாக தண்ணி போடுவாராங்க. தரகர் சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. மாப்பிள்ளை குடிப்பாருன்னு சொல்கிறாரு. பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. யோ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிக்க மாட்டான். நான் மாறி போச்சு. இப்போ பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி கணவன் வேணும். எனக்குலாம் கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே 3 நாள், அந்த முதல் 3 நாள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஒய்ஃபு அம்மா கிட்ட போய், அத்தை இனிமேல் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். எப்படி இருக்கும் சார் கேட்க? நான் உங்களை அம்மா தான் கூப்பிடுவேன். உடனே அம்மா நீ என் பொண்ணுமா, என் பெரிய பொண்ணு, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார். 3 நாள் சார் முடிச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் ஈசி சேரில் சிந்துபாத் படிச்சுன்னுக்கிறார். அப்பா என்னடா என்னப்பா 3 நாளில் முடிக்கிறது இல்லை அப்படிதான் இல்லைப்பா. நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மா வந்தாங்கல்ல, அப்போ பாட்டி அவர் சொன்னார், ஆதாமிய வாழ் காலத்துலேருந்து மாமியார் மருமக ஒத்துக்கார், நீ அதெல்லாம் கனவு காணாத, 2 குழந்தை பிறக்கட்டும் பார்க்கலாம்
ஒரு குழந்தை பிறகுட்ட பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏன்பா எனக்கு குழந்தை பிறந்தா 2 பேரும் ஒத்துமையாக டாய், உனக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் அவங்க ஒத்துமையாக மாட்டாங்கடா. குழந்தைய பார்த்து நீ மனசு தேர்த்திக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் உங்கள் 5 பேரை பார்த்து நான் மனசு தேர்த்திக்கினேன் போ அப்படின்னாரு. உண்மையிலே சார் ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துமை இல்லை. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? இந்த 15 நாள் திருமண ஹாலிடேஸ் தான் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறப்ப அன்றைக்கி என் ஒய்ஃப் இட்லி சமைச்சு கொடுத்தது. இட்லி தான். எங்கள் அம்மா இட்லி எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி இருக்கும், அதுதான் சாப்பிட்டு பழக்கப்பட்டுச்சு. என் ஒய்ஃப் ஒரு சட்னி தான் பண்ணுவாங்க அம்மா. அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு டைம் என் ஒய்ஃபை செஞ்சு இட்லி 2 சட்னி கூட ஒரு மிளகா பொடி வேறு, சாஃப்ட் இட்லி. கடன்னு சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டுட்டு ஏதோ ஞாபகத்தில் நிமிடுறேன், எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படியே உத்து பார்க்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு எதுவும் தெரியல. எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இட்லி வச்சா 3க்கு மேலே போதும்னுவான், இப்போ பார் 5 சாப்பிட்றான் அப்படின்னு. அப்போது எங்கள் ஒய்ஃபுக்கு விஷயம் தெரியாமல் இன்னொரு 2 இட்லி வச்சுக்கோங்க அப்படின்னு. எங்கள் தங்கச்சி வாமா போகலாம், இரு அந்த 2ஐயும் வச்சுக்கிறேன் நான் பார்க்கலான்றாங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த அரசியலே தெரியல, அது புரியல. பாவம், அரசியல் தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம், ஒன்றும் புரியல. எனக்கு இப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் அது கிளாஸ் எடுக்கும் சார். ரொம்ப கஷ்டம். இது நடுவில் சும்மா இல்லாமல் ஒய்ஃபு சட்னி எப்படிங்க இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா சட்னி எப்போவுமே திக்காகவே இருக்காது, தண்ணி மாதிரி ஓடும். இது நல்லா இருந்தது, ஆனால் சொல்ல முடியாது இல்லை, வேறு வழியே கிடையாது சார். ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் வராதுன்னு அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அம்மா திருப்தி அவ்வளோ போயிட்டாங்க. இது முறுக்கிச்சு. அன்றைக்கி பார்க்குற துவைச்ச துணியில் சட்டையில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், எங்கள் அம்மா மிஷினில் போகிறதுக்கு முன்னால் ரப் பண்ணுவாங்களேன்னு. உங்கள் அம்மா கைமண்ணெலாம் எனக்கு வராது, உங்கள் அம்மாவே துவைக்க சொல்லிட்டுங்க இருந்துச்சு. அந்த சட்னிக்கு சொன்னதுனால கஷ்டம். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் சார், என்னென்ன மருமகள் என்பவள் மாற்று வழியிலே வந்த மகள் அப்படின்னு மாமியார் நினைக்கணும். அந்த நினைப்பு வந்துட்டாலே உங்களுக்கு எப்போவுமே ஒரு அந்த நினைப்பு வந்துடணும். அந்த நினைப்பு வந்தால் தான் உண்மையிலே சார் திருமணம் ஆகி குடும்பங்கள் வளர்கிற பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், டென்ஷன். இந்த 2 பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மருமகளை மகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் சார். மாமியார் அம்மாவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். அது ஏன் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேதுன்னு தெரியல. மாமியாருங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் பிள்ளைக்கு. அம்மா அவங்களுக்கு என்ன 25 வருஷமாக நான் வளர்த்து பொத்து பாதுகாத்து தத்தம் பண்ணிட்டேன்ற மாதிரி நினைப்பாங்க. தப்பு. அந்த எண்ணமே வரலை. நமக்கும் பார்த்திங்கன்னா சார் எக்ஸாமு பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஃபைனல் எக்ஸாம் இல்லை, சிலபஸ் உண்டு. இப்போ தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலபஸ் உண்டு. சிலபஸ் வெளியில் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த மார்க், அந்த கேள்வி மட்டும் குறிப்பிட்டாலே ஃபுல் மார்க் வரணும். ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நீ கேள்வி கேட்டிருக்க, அது பாடத்திட்டம் அந்த மாதிரி தான். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை சார், டெய்லி எக்ஸாமு. சிலபஸே கிடையாது, சாய்ஸும் கிடையாது. காலையில் கிளம்பும் போதே ஒய்ஃபு கேட்குறாங்க, உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது அம்மா கேட்பாங்க, உன் பொண்டாட்டி அடக்கி வை அப்படின்னு. எங்கள் அப்பா வேலையே முடியலன்னு தான் ஓரமாக படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் என்னால் எப்படி முடியும்? என் ஒய்ஃப் எங்கிட்டே சொல்லுது, சார் நான் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. நம்ம என்றைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா, சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, நியாயம்னு இருக்க வேணாங்க சார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ரொம்ப மாறிட்டடான்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லையே அம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்கேம்மா அப்படின்றாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எங்கள் அம்மா, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. எதுவாக இருந்தாலும் சார் ரொம்ப கஷ்டம். என்ன சுயமரம் வந்தது எல்லாமே உண்டு. ஒன்றே ஒன்று, மனசு அம்மாவாக ஏற்றுக்குச்சு, மனசு மகளாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அப்படி தான். ஒரு மருமகள் கிட்ட குடும்ப ரகசியம். இதில் என்ன பிரச்சனைனா, மருமகனை கூட ஒத்துப்பாங்க சார் பொண்ணு வீட்டில். இப்போ பையன் கல்யாணம் பண்ணி போனால் வச்சுங்களேன், பெண் வீட்டுக்காரங்க வந்து அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளையை கூட்டி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த சஃபாரி சூட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படியே போய்
இந்த ஜிம் பாய்ஸில் இருக்கிற பவுன்சர்ஸ் மாதிரி கூட ஒருத்தனை மாப்பிள்ளையை கூட்டின்னு போய் அவங்க கணக்கில் ஒரு தேங்காய் பை எக்ஸ்ட்ராவாக வாங்கி வந்துடுவாங்க. இந்த மருமகளை கூட்டி போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மருமகளை பற்றி தெரியும். அவங்க கல்யாணத்துக்கு போகிற வரையும் பார்த்திங்கன்னா இந்த சிவனடியார் மாதிரி பக்குவமாக போவாங்க. அங்கே போனோடனே கும்பலில் கலந்து தீவிரவாதி மாதிரி இருக்கும். எல்லாரு கூடயும் குடும்ப ரகசியம் சொல்லுவாங்களோன்ற பயம். ஒரு மருமகளை மகளாக நினைக்கிற குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதான் உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம். எப்படின்னா அப்படிதான் வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள அவங்க குடும்பத்து ஒரு ரகசியம் வெளில போகக்கூடாது. மருமகள் நம்ம குடும்பத்து அங்கத்தினர்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மருமக போய் ஒரு 6 மாதம் கழித்து அந்த வீட்டில் அந்த மாமனார் வேலைக்கு போகாமல் 2 நாள் இருக்கார். இந்த மருமகளுக்கு டென்ஷன். இருந்தாலும் டெய்லி வேலைக்கு போகிறவங்க 2 நாள் போலியே மாமனார்னு மாமியார்கிட்ட கேட்குது. அத்தை மாமா வேலைக்கு போலியான்னு. உனக்கு எதுக்கு வேலையை பாரு. யார்? மாமியார்காரி. மருமகளுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, அந்த மாமனார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை மருமகளுக்கு சொல்ல முடியாது இல்லை. அதனால் உன் வேலையை பாருனா இந்த பொண்ணால் தாங்க முடியல. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்புறம் இந்த பொண்ணு தாங்க முடியாமல் மாப்பிள்ளை இருக்கார்ல, அது அப்பா அவங்க ஹஸ்பண்டு, அவனுக்கு சாயங்காலம் வந்தவொடனே கொடுத்து, உங்கள் அப்பா எங்கள் 3 நாளாக வேலைக்கு போகலன்னு. நம்ம ஆளுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கை நீளம், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு சொல்லிடாது. இதான் முடிஞ்சுது சார். அடுத்த நாள் அந்த மாமியார் காரியா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமேன்னு. உனக்கு எப்படி தெரியும்னா, இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. அதாவது நீ மகளாக நினச்சி சொல்லியிருந்தீங்கன்னா அது அமைதியாக இருந்திருக்கும். நீ சொல்லலைல்ல, அது ஊர் ஃபுல்லாக சொல்லிடுச்சு. இப்போ கேள்விப்பட்டேன்னு வர்றதெல்லாம் மருமக சொன்னது தான். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி ஒத்துமை இருக்கணும். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு 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 நல்ல வணிகம் செய்கிற ஒரு வியாபாரி, கம்ஃபர்டபுள் லைஃப், மானிட்டரி கம்ஃபர்டபுள். அவரோட பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, நாராயணனை கும்பிடுவார், பெருமாளை கும்பிடுவார், லக்ஷ்மி பூஜை பண்ணுவார். லக்ஷ்மி பூஜை பண்ணுவார். ஆனால் நல்லா வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கனவில் என்னாச்சு, லக்ஷ்மியே கனவில் வராங்க. வந்து லட்சுமி சொல்கிறாங்களா, இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், நீ எனக்கு பூஜை பண்ண, இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்னையோடு நான் கிளம்பிடுவேன். இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அதனால் பார்த்துக்கோ. உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், அம்மா உன் புண்ணியத்தில் எனக்கு கம்ஃபர்டபுள், ஒன்றும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். என்னன்னு, என் குடும்பம் திடீர்னு ஏழ்மையோ இல்லை பிரச்சனையோ வந்துன்னா என் குடும்பம் பிரிஞ்சிடாமல் ஒத்துமையாக என் குடும்பம் இருக்கணுமா. அந்த ஒத்துமை இன்றைக்கி இருக்கிற ஒத்துமை என்றைக்கு இருந்தால் அது போதும்னு. மகாலட்சுமி சிரிச்சிட்டாங்க. என்னென்ன, நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ தெரியல, நீ கேட்ட வரம் கொடுக்குறேன். உனக்கு தெரியுமா, எந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதனால் நானே உன் குடும்பத்தில் தொடர்ந்து இருப்பேன், கவலைப்படாத. நாங்கள் அதுதான், எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பம் வந்து தான் வரம் பெற்ற குடும்பம். சார் மனைவி என்பவர் கணவனுக்கு மோட்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, நிறைய கண்டுபிடிப்பா, அச்சா போச்சானாங்க. அவரை பார்க்க ஒரு இளம் விஞ்ஞானி வந்தார். அவர் பேர் ஃபோர்டு, கார் ஃபோர்டு வந்தார். வந்து எடிசன் கிட்ட அவர் சொன்னார், நான் ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்கேன். என்ன? காரு, மனுஷன் உட்காந்து அப்படியே போகலாம். உடனே எடிசன் சொன்னார் அவர்கிட்ட, இல்லை உன் பிளான் சரி வராது. ஒன்று என்ஜின் காருக்கு முன்னால் இருந்து இழுத்து போகணும், இல்லை காருக்கு பின்னால் இருந்து தள்ளணும். நடுவில் காருக்குள்ளேயே என்ஜினை வச்சு ஓட்ட முடியாது. யார் சொன்னது? எடிசன். ஃபோர்டு மனசு உடஞ்சி போயிட்டார். வீட்டுக்கு வந்தார். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, எடிசனை மறங்க, உங்கள் கண்டுபிடிப்பு சரியானது, முயற்சி செய்யுங்க. கணவனை மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப். உண்மையிலே சொல்கிறேன், ஃபோர்டுன்னு ஒரு கம்பெனியும் ஒரு காரை இந்த உலகத்துக்கு அறிமுகமானதுக்கு காரணம் ஃபோர்டுன்னா, ஃபோர்டு முன்னேறதுக்கு காரணம் அவருடைய மனைவி மோட்டிவேட் பண்ணுற எவனும் நாசமாக போகிறதில்லை. மோட்டிவேட் பண்ணணும்.